IQOO Z6 Pro 5G வர 27 ஏப்ரல் அப்போ லான்ச் ஆக போது அமேசான்ல இதுக்கு ஸ்பெசிஃபிக்கான பேஜ்லாம் கூட ஓப்பன் பண்ணிட்டாங்க. போனை பொறுத்த வரைக்கும் கேமிங் ஸ்பெக்ஸ் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். டிஸ்பிளேல ஆகட்டும், அதோட ப்ராசஸர், பர்ஃபார்மன்ஸ், லிக்விட் கூலிங் டெக்னாலஜி, இந்த மாதிரி பல விஷயங்களோட ஒரு மிட் ரேஞ்சை பேஸ் பண்ண ஸ்மார்ட் போனா இங்க IQOO Z6 Pro 5G ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வராங்க. சரி, இந்த போன் எப்படி இருக்கு? உண்மையாவே இந்த பட்ஜெட்டுக்கு இந்த போன் ஒர்த்தா தான் இருக்கா? போன IQOO Z5 அந்த சீரீஸ்ல இருந்து இங்க எவ்வளவு பெட்டரா இங்க போன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு DBZ. IQOO Z6 Pro 5G ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் டிசைன்ல நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்லிம்மான போன்லாம் சொல்ல முடியாது, ஆவரேஜான ஒரு ஸ்லிம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பரவாயில்ல, நல்லாவே இருந்தது. பேக்ல 2 கேமராஸ் இல்ல 3 கேமராஸ் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு 2 கேமரா இருக்கக்கூடிய ஒரு செட்டப் மாதிரி தெரிஞ்சது. ஆனால் பார்க்கறதுக்கு டிசைன் வைஸ்ல நல்லாவே இருந்தது. ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே இங்க நாச், வாட்டர் ட்ராப் நாச் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன் நாச் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தா மெயினான ஒரு விஷயம் காஸ்ட் கட்டுக்காக தான், அந்த அமௌண்ட் வந்து கம்மி பண்றதுக்காக தான். ஆனா அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா, கொஞ்சம் பெரிய சென்சாரா தரோம், அது வந்து நல்ல லைட்னிங் எல்லாம் எடுத்து இன்னும் போட்டோஸ் நல்லா தரும், அதனால நாங்க நாச் தரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விவோ ஆகட்டும் இல்ல IQOO ஆகட்டும், 2 பேருமே அந்த நாச் விடுற மாதிரி தெரியல. ஏன்னா விவோ V23 Proல கூட பெருசா ஒரு நாச் கொடுத்துருந்தாங்க. ஆனா 2 கேமராஸ் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா கேமரா பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதனால அந்த பேச்சை விட்டுருவோம். இது என்ன காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் குறை சொல்ற மாதிரியான டிஸ்பிளே எல்லாம் இல்ல. இங்க சூப் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருந்தாங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய டிஸ்பிளே. இது ஒரு ஃபுல் HD டிஸ்பிளேவும் கூட. டிஸ்பிளே வைஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு இங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா 90 Hz தான் கொடுத்திருந்தாலுமே இங்க 1300 Hzக்கான பீக் பிரைட்னஸ் லெவல் ஸ்கிரீன்ல இருக்கு. அது இன்னமே இன்டோர் அவுட்டோர் பர்ஃபார்மன்ஸ்ல ரொம்பவே ஒரு பெட்டரான ஸ்கிரீனா இங்க அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். இன்டோர்லயும் அவுட்டோர்லயும் எந்த விதமான குறை சொல்ற அளவுக்கான டிஸ்பிளேல எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதான். 180 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இந்த ஸ்கிரீன்ல இருக்கு. நல்ல ஒரு ரெஸ்பான்சிவ் டிஸ்பிளேவா அங்க எடுத்து வந்திருக்காங்க IQOO. இந்த ஸ்மார்ட் போன்ல அந்த கேமிங்ஸுக்கு ஆகட்டும், கேமர்ஸ்க்கு மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறனால இந்த டச் சாம்பிளிங் ரேட் வந்து கேமிங் விளையாடும் நல்ல எஃபிஷியன்டான ஒரு டிஸ்பிளேவா இங்க வந்து இது இருக்க போகுது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த போன்ல HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்கு. அதனால நீங்க HD ஸ்ட்ரீமிங்ஸ், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் மாதிரியான HD ஸ்ட்ரீமிங்ஸ் பார்த்தாலுமே கூட இன்னுமே நல்ல குவாலிட்டியான அவுட்புட் வீடியோஸ்ல கிடைக்கும் அப்படிங்கிறது HDR10+ இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா பாசிபிள் ஆகும் அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால டிஸ்பிளே கம்ப்ளீட் பேக்காக கொடுத்துருக்காங்க. என்ன ஒரே குறை 120 Hz கொடுக்கல, 90 Hz தான் கொடுத்துருக்காங்க. அதை தவிர ஒரு ஃபுல் கம்ப்ளீட் டிஸ்பிளே இங்க பண்ணியிருக்காங்க IQOO அப்படின்னு சொல்லலாம். சரி, கேமராஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பிரைமரியா ஒரு 64 மெகாபிக்சலுக்கான சென்சார் நீங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. செகண்டரியா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட், ஃபைனலா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ. இந்த மாதிரியான ஒரு செட்டப் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 4K வரைக்குமான வீடியோஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பாப்பா போன் வந்ததுக்கு அப்புறம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா டெஸ்டிங்க்கு எடுத்துட்டு வருவோம். இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த கேமரா பிளேஸ்மெண்ட்ஸ் ஓகேவா இருந்தது. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த செட்டப்லையும் பார்க்க நல்லா இருந்தது. பிரைமரி சென்சார் நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்கிரேடேஷன் அப்படின்னு பார்த்தா 25,000 ரூபாய் செக்மெண்ட்ல இது ஓகே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப பெஸ்ட் அப்படின்லாம் வந்து சொல்றதுல 64 மெகாபிக்சல் டீசென்டான ஒரு போட்டோஸ் நம்ம எடுக்க முடியும், டீசென்டான வீடியோஸ், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய கேமராஸ் இங்கே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அல்ட்ரா வைட் 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 12 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃபைனலாக அந்த தேவையில்லாத ஒரே ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, அதை விட்டுருவோம். சரி, மேக்ரோ இருக்கு, யூஸ் ஆகும். அதான் பிரைமரி சென்சார்லேயே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் கேமரா கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கணக்காக கொடுத்துட்டாங்க ஸ்மார்ட் ஃபோனில். ஃப்ரண்ட்ல அதே மாதிரி செல்ஃபி அப்படின்னு வரும்போதுல இங்கே 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமரா செட்டப் இதுதான், டீசெண்டான ஒரு ஆவரேஜ் கேமரா செட்டப், நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போதுல ஸ்னாப்டிராகனோட 778 இந்த ப்ராசர் தான் பர்ஃபார்ம் பண்ணும் போது. இந்த ப்ராசர் ஆல்ரெடி நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் இவங்களோட இதுக்கு முந்தின ஜென்ரேஷனான IQOO Z5 Pro அந்த ஸ்மார்ட் போன்லையுமே இந்த ப்ராசர் தான் இருந்தது. பர்ஃபார்மன்ஸ்ல இன்னுமே நல்ல ஒரு எஃபெக்டிவான ப்ராசர் தான் சொல்லலாம். ரொம்ப பெட்டர் அப்படின்லாம் கேட்டால் 860 அளவுகள்லாம் அதை கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் 778 இந்த 225K அந்த பட்ஜெட்டில் வந்து உண்மையாகவே ஒர்த்தான ஒரு பர்சன்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸில் எந்த விதமான குறையுமே இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு ஃபோனாக தான் அது இருக்கு. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, இவங்களோட Z5 சீரீஸ்லேயும் இதை தான் பண்ணியிருந்தாங்க. திரும்பவும் அதே ப்ராசர் இங்கேயுமே இருக்கு. இதில் என்ன அப்டேட்? ஒருவேளை அதே ஸ்மார்ட் ஃபோனை திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் இருந்தது. ஸ்மார்ட் போன்ல நமக்கு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதை VC லிக்விட் கூலிங் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வேஃபர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. கேமிங் விளையாடும் போல 12 டிகிரி செல்சியஸ்லேயே ஃபோனை வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கேம் விளையாடும் போல எவ்வளோ விளையாண்டாலும் ஹீட் ஆகாது அப்படின்லாம் சொல்றாங்க. பார்ப்போம், ரியல் டைம்ல தான் இதோட அந்த பர்ஃபார்மன்ஸ் தெரியும். சில பிராண்ட் சொன்னாலுமே கூட அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்க செய்யுது. ஆனால் இங்கே வந்து அதை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதில் வந்து குறை இல்லை. ஏன்னா IQOO இது வரைக்கும் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த மாதிரி பெரிய இஷ்யூஸ் வந்து பார்த்ததில்லை. அதனால இந்த ஸ்மார்ட் போன்லயே அதெல்லாம் இருக்காது அப்படின்னு தான் தோணுச்சு. இங்க எக்ஸ்பெண்டபிள் ரேமும் கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த 8 GB இருந்தா இன்னொரு 4 GB 5 GB ரேம் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் இங்க கொடுத்துருக்காங்க. ரேம்னு சொன்னே தான் ஞாபகம் வருது. இங்க வந்து
3 வேரியன்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்க போது 6, 8, 12 அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ஸ்டோரேஜ் வந்து 6க்கு 64 அந்த மாதிரியான வேரியண்ட்டோ, 8 128க்கு 128ம் 256 GB இருக்கக்கூடிய அந்த ஒரு செப்பரேட்டான ஸ்டோரேஜ் இருக்கக்கூடியமான ஃபோன்ஸ் வரும். அதிகபட்ச பிரைஸாக 25K இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர 27ஆம் தேதி லான்ச் ஆகுது. இங்கே மெயினான விஷயம் இதோட பேட்டரியை வந்து மிஸ் பண்ணிட்டேன். இங்கே பவர் பண்ணுறதுக்கு 4700 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் செட்டப்லாம் நல்லா தான் இருந்தது. ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே கூட குறை சொல்கிற மாதிரி இல்லை. ரொம்ப சீக்கிரமாகவே ஃபோன் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். 5000 mAhக்கு ஒரு 300 mAh கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இதை கூட 5000 mAhன்னு ஒரு வகையில் கன்சிடர் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாமே இந்த ஃபோனில் நல்லா பண்ணியிருந்தாங்க. சரி, IQOOட Z6 Pro 5G ஸ்பெசிஃபிகேஷன் உண்மையாகவே என்ன வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 778G ப்ராசர் கொடுத்துருக்காங்க, 64 MHz பிரைமரி, 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சப்போஸ் நான் 25 ரூபாயில் ஒரு ஃபோன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன்னா இந்த ஃபோனுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.